பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் ஒரு தருணத்தை கிருபையாய் இந்த நாளிலும் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தையின் வாசிக்கிறேன். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகள் ஆமேன் நெருக்கடிகளில், மனுஷரால் வந்த வேதனைகள், துன்பங்களில் ஆமேன் கடந்து போகும்போது, பாடுகளோடு கடந்து போகும்போது கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆமேன் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஆமேன் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கடந்த பின்பு இந்த நாட்களில் திரும்பி பார்த்து ஆமீன் எத்தனை துன்பங்கள், துயரங்கள், இயற்கையினால், தொழிலில் உள்ள நஷ்டங்கள், கஷ்டங்கள் என்று பலவிதமான சூழ்நிலைகளில் ஆமீன் கடந்து வந்த பின்பு திரும்பி பார்த்த ஆண்டவரே, மனுஷர் எதிராய், இயற்கை எதிராய், ஆமீன் நாங்கள் செய்கிற தொழில் எதிராய், இப்படி பல பிரச்சனைகளில் இருந்தும் இந்த நாட்கள் நீங்கள் கடந்து வர உதவி செய்தீர். ஆமேன். எவ்வளவு பிரச்சனைகளை எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த போதிலும் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கத்தக்கதாய், எங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்களை கர்த்தர் மன்னித்து அதை கடந்து வர செய்த தெய்வம். இந்த நாளிலும் கூட நாம் எத்தனை பாடுகளில் நாம் கடந்து போயிருக்கிறோமோ, எத்தனை வேதனைகளில் நாம் கடந்து போயிருக்கிறோமோ, அது எல்லாவற்றையும் ஆமீன் அது எரித்து விடாதபடி தண்ணீரில் ஆமீன் அக்கினியில் ஆமீன் கடந்து வந்தோம் என்று சொல்லும்போது அக்கினியை நம்மை வெந்து போட அல்லது எரித்து போட, அழித்து போட அனுமதிக்காமல் நம்மை தாங்கின இந்த நாளிலும் ஜீவனோடு தெய்வ சந்நிதியில் அப்பா என்று கூப்பிடுகிற உமக்கு ஒரு கிருபையை தந்தீரே. அதை நினைத்து ஆண்டவருக்கு எத்தனை பிரச்சனைகளிலும், எத்தனை போராட்டங்களிலும், எத்தனை எதிர்ப்புகளிலும் ஆமீன் நிற்க முடியுமோ என்று அங்கலாய்த்த வேளைகளிலும் ஆமீன் கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டு வந்தார். ஆமீன் அடித்தாலும் அணைக்கிற கர்த்தர், முறித்தாலும் முறிவு கட்டுகிற தேவன் என்பதை இந்த நாளில் அறிந்து கொண்டு, கர்த்தாவே என்னை நடத்தி வந்தீர், இவ்வளவு நெருக்கடியிலும் நாங்கள் கடந்து வர உதவி செய்தீர் என்று நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து வந்தீர்களோ எல்லாவற்றையும் அதை தாங்க, அதை தப்புவிக்க, அதை கடந்து வர கர்த்தர் நமக்கு இறங்கினாரே. அதை நினைத்து நன்றி சொல்லும் போது அடுத்து நன்மையும் ஆசீர்வாதத்தையும் முன்பில் வைத்திருக்கிற இந்த காலை வேளையில் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வருங்காலங்கள் நன்மையாய் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் இறங்கு அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து எத்தனை துன்பங்களிலும் துயரங்களிலும் மனுஷரால் ஆண்டவரே நன்மை ஆமீன் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஆமீன் வராதபடி வேதனைகளும் துன்பங்களையும் கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை இந்த நாளிலும் ஆண்டவர் யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ எந்தெந்த துயரங்களை கடந்து வர உதவி செய்தீர், எந்தெந்த பாடுகளை கடந்து வர உதவி செய்தீர் என்பதை இந்த நாட்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லும்படியாய் ஒரு தருணத்தை இந்த நாட்களில் தந்திருக்கிறேன். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் விடுவித்தவர் இன்னையும் விடுவிக்க வல்லவர், இம்மட்டும் எங்களை சகித்து ஆமை தாங்கி ஆமை தூக்கி விட்டவர், கடந்து வர செய்தவர், இன்னும் ஜெயத்தோடு நடத்த வல்லவர் என்று நம்பி இந்த நாட்களில் உம்மை பற்றிக்கொள்ள உதவி செய்து ஆசீர்வதியும் அற்புதமாய் வழி நடத்தும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்மை ஜெயத்தோடு கடந்து வர செய்த தெய்வம் வெற்றி கொடி உயர்த்த உதவி செய்வார். God bless you. Praise the Lord.